வெல்கம் டு சாக்கர் டிவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பார்க்க போகிறோம். இந்த ஜூப்பி ஆப் இது வரைக்கும் நாம் ரிவ்யூ பண்ண ஆப் அல்லது வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடில் 90% இந்த ஜூப்பி ஆப் தான் வந்துட்டு இருந்தது. சரி, இந்த ஜூப்பி ஆப் ஒரு நாள் ரிவ்யூ பண்ணலாமேன்னு சொல்லி இன்றைக்கி நாம் இந்த ஆப்பை ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஜூப்பி ஆப் ப்ளே ஸ்டோரில் கிடையாது, நம்மளுடைய ஓன் ரிஸ்கில் தான் கூகுளில் தான் ஜூப்பி. இன்ஸ்டண்ட்டாக விட்ரா பண்ணிக்கலாம். ஃபேர் ப்ளே. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாக இருக்குது, அதர்வைஸ் நமக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். கண்டினியூ இன் இங்கிலீஷ். ஸோ சைன்அப் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் வச்சு சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரெஃபரல் கோடு கேட்குது. ரெஃபரல் கோடு இருந்தால் என்ட்ரு பண்ணுங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ சைன்அப் பண்ணினதுக்கு ஒரு 10 rupees போனஸாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ஒரு கேம் தான் ஆக்டிவ் இருக்குது, அதை விளையாண்ட பிறகு தான் மற்றதில் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, இப்போ வாலெட்டை கிளிக் பண்ணி பார்த்துடலாம். சைன்அப் பண்ணதுக்கு 10 rupees கொடுத்தாங்க. அதில் 9 rupee வந்து கேஷ்பேக் ஆகும், 1 rupee போனஸாகவும் ஆட் ஆகிருக்கு. வின்னிங் கேஷ் தான் நம்ம விட்ரா பண்ண முடியும். இந்த அமௌண்ட்டை நம்ம வின்னிங் கேஷாக கன்வெர்ட் பண்ணும்போது தான் கேம் விளையாண்டு தான் அதை வின்னிங் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ தான் அதை விட்ரா பண்ண முடியும். ஸோ பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் சைன்அப் பண்ணதுக்கு மட்டும் 10 rupees இருக்குது. டெபாசிட் எதுவும் பண்ணல, விட்ராவல்ஸ் வின்னிங்ஸ் எதுவுமே நம்ம இது வரைக்கும் பண்ணல. இப்போ தான் ஆப்பே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, டிடிஎஸ் பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அது பார்த்தா டீட்டெயில் இங்கே இருக்குது. இதில் கூட எல்லா ஆப்ஷனும் பார்த்துட்டு கடைசியாக கேம் விளையாடலாம். அதில் ஃபஸ்ட்டு ரெஃபர் அண்ட் ஏர்ன் பார்த்திங்கன்னா நீங்கள் 100 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் ரெஃபர் மூலமாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபருக்கு நமக்கு 5 ரூபா கிடைக்கும். அது போனஸில் தான் ஆட் ஆகும். அது போனஸ் நம்ம வின்னிங் கேஷாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஏர்ன் அண்ட் டெபாசிட். இதில் நாம் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து 100 ரூபா டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நமக்கு 5 ரூபா கேஷ்பேக் ஆகும், 85 ரூபா போனஸ் மணியாகவும் நமக்கு கிடைக்கும். அதே 50 ரூபா பண்ணுறாங்கன்னா 10 rupees கேஷ்பேக்கு, 40 rupees போனஸ் இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் ஃபுல்லாக நமக்கு இந்த மெத்தடில் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன கிடைக்கும் அதே மாதிரினா அவங்க 100 ரூபா டெபாசிட் பண்ணும்போது அவங்களுக்கு 25 ரூபா கேஷ்பேக்காகவும் போனஸ் 75 ரூபாயும் ஆட் ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 100 ரூபா டெபாசிட் பண்ணும்போது நமக்கு 100 ரூபாயும் அவங்களுக்கு 100 ரூபாயும் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் ரெஃபர் பண்ணுற டீட்டெயிலாம் மை ரெஃபரில் நம்ம பார்த்துக்க முடியும். எவ்வளோ ரெஃபர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஏர்னிங் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நாம் இது வரைக்கும் யாரையும் ரெஃபர் பண்ணலை, அதனால் 0 rupees. அடுத்தது ஜூப்பி ஆடா. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றவங்களையெல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து லீடர் போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அக்கௌண்ட்டில் உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில் இருக்குது, உங்களுடைய வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, கம்ப்ளீட் ஒரு கேஒய்சியில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹெல்ப்பு இந்த மாதிரிலாம் சில இருக்குது. கேஒய்சி பார்த்திங்கன்னா உங்களுடைய பேன், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து நாம் பார்த்திங்கன்னா கேஒய்சி பண்ணுற மாதிரி இருக்கும். கெட் அப் டு 100 அண்ட் கேஒய்சி பண்ணால் 100 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இதில் கூட எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம பார்த்துட்டோம். விட்ரா பண்ண வேண்டியிருக்கு, மற்றபடி மற்ற எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ லூடோ சுப்ரீம் ப்ளே நவ் கிளிக் பண்ணி கேம் விளையாடலாம். கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி வரும்போது இதில் இருக்கக்கூடிய பெட் கட்டி விளையாடுற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கேம் ஃப்ரீயாக விளையாடலாம். அதில் நமக்கு 0.6 rupees வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 1 ரூபா பெட் கட்டும்போது 1.7 rupee வருது. அதுக்கடுத்து போக பார்த்திங்கன்னா அமௌண்ட் அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு வின்னிங் கேஷும் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ கேம் மட்டும் விளையாடலாம். அதில் நல்லா விளையாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதும் நல்லா ட்ரெயின் ஆனதும் அதுக்கப்புறம் பெட் கட்டி விளையாண்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். 1 rupee இருக்குது, அந்த அமௌண்ட்டை நம்ம கிளிக் பண்ணலாம். விட்ராவல் அமௌண்ட் அண்ட் டிடிஎஸ். ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டிடிஎஸ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அடுத்தடுத்த ட்ரான்சாக்ஷன் மட்டும் டிடிஎஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அமௌண்ட்டை சூஸ் பண்ணிட்டு நம்ம யூபிஐடியே பேங்க் அக்கௌண்ட்டில் எதில் எதை வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம்.
நாம் யூபிஐ ஐடியே யூஸ் பண்ணுவோம். அதுதான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது நம்ம கூகுள் பே, பேடிஎம்லேயே பார்த்திங்கன்னா யூபிஐ ஐடி இருக்குது, என்ட்ரு பண்ணிக்கலாம். நான் கொட்டாக் பேங்க்கோடைய யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு வித்ட்ரா மணி அப்படிங்கிற கிளிக் பண்ணலாம். ₹1 நம்ம வித்ட்ரா பண்ணுறோம்.